अस्सलाम वालेकुम वेलकम टू सासस किचन இன்னைக்கு நம்ம கோதுமை ரவை வச்சு ஒரு பாயாசம் பண்ண போறோம் இது முஸ்லிம் வீட்டு கல்யாணங்கள்லாம் சர்வ் பண்ணுவாங்க அந்த பாயாசம் தான் இது இதுக்கு தேவையான பொருட்கள் நான் 1 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன் இது காய்ச்சி ஆற வச்ச பால் இதுக்கு அப்புறம் 200 கிராம் வந்து சம்பா கோதுமை ரவை எடுத்துர்க்கேன் இதுக்கு அப்புறம் நான் சுகர் யூஸ் பண்ண போறது கிடையாது நிறைய பேர் சுகர் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்றேன் நீங்க வேணா சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் 200 கிராம் இது கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கிறிஸ்மஸ் பழம் கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துர்க்கேன் இதுக்கு அப்புறம் ஒரு 50 கிராம் நெய் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் இருக்குலையா அதை சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் தனியா லாஸ்ட்ல சேர்க்கிறதுக்கு நெய் கொஞ்சம் சூடாயிருச்சு இதுல நான் முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் வறுத்துறலாம் ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை வறுத்துர்க்கேன் இது லைட்டா வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கலாம் லைட்டா வறுபட்டுச்சு இப்போ கிறிஸ்மஸ் பழம் சேர்க்கிறேன் இது வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஒரு பவுல்ல இது ரொம்ப ஈஸிங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த பாயாசம் செஞ்சிரலாம் நீங்க நாட்டு சக்கரை சேர்க்கறலையா நீங்க சுகர் கூட சேர்த்துக்கலாம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் வறுபட்டுச்சு இப்போ நான் எடுத்துட்டேன் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் இதே நெய்யிலேயே அடுப்பு சிம் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ரவை சேர்த்துக்கலாம் ரவையை லைட்டா வறுத்துறலாம் வறுக்கறனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்தா போதும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இங்க பாருங்க லைட்டா கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பால் சேர்த்துடலாம் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இது கலந்து விட்டுறலாம் 1 லிட்டர் பால் தான் சேர்க்கணும்னு இல்ல நீங்க 1/2 லிட்டர் பால் சேர்த்தீங்கனாலும் ஓகே தான் ஆனா 1 லிட்டர் பால் சேர்த்தீங்க அப்படினா நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு கொதி வரட்டும் இப்போ கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது இல்லன்னா சேர்த்துக்கோங்க இல்லனா விட்டுருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல இதுக்கு அப்புறம் நான் ஏலக்காய் சேர்க்கிறேன் இது எல்லாமே ஃப்ளேவர்க்காக மட்டும் தான் ஏலக்காய் ஒரு கொதி வரட்டும் பாருங்க கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பை சிம் பண்ணிட்டு மூடி போட்டு ரவை வேகற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கலாம் ரவை நல்லா வேகணும் ரவை நல்லா வெந்திருச்சு இப்போ நான் நாட்டு சக்கரை சேர்க்கிறேன் பாருங்க நம்ம பால் 1 லிட்டர் போட்டோம் எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க இந்த இடத்துல நீங்க சுகர் கூட சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சு ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது செய்யிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட் சூப்பராவே இருக்கும் இங்க பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா 1 டேபிள்ஸ்பூன் நெய் அத சேர்க்கிறேன் இதுக்கு அப்புறம் நம்ம வறுத்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் இருக்கு இல்லையா அத கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க பாயாசம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா திக்காயிரும் ரொம்ப திக்காயிருச்சு அப்படினா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் மாத்திட்டேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் ஒரு வீடியோ போட்டோனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோட வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்